கோவையில் 1 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் சைபர் கிரைம் காவலர்களுக்கு புகார் அளித்தனர். கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த முபஷிரா என்ற பெண் GMR செயலி மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி அதற்கு முதலீடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை அறிந்த மக்கள் முதலீடு செய்து வேலை பார்த்து வந்தனர். ஆனால் சம்பளம் வராததை அறிந்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் கோவை மாநகர சைபர் கிரைம் காவலர்களுக்கு புகார் மனு அளித்தனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்று தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு ஃபேமிலியிலேயே 2 lakhsக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல. வியாழக்கிழமை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக வித்ரா கொடுக்கவே இல்லை. கேட்டால் நாங்கள் டெய்லி வித்ராக்காக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு டெய்லி வித்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி வித்ரா அப்போ கேட்குறப்போ நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ VIP 5ல இருக்கிறவங்களுக்கு 25,000 டேக்ஸ் பே பண்ணால் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பே பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அதனால் திருப்ப ஒரு 1000 பே பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி நிமிஷம் அந்த 1000 rupees வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இனி நாங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுவிட்டோம். எதுலையும் இனி வரைக்கும் சேர்ந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம். எங்களை சேர்ந்தவங்க அட்மினாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 200-300 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பணம் வந்திருக்குங்க, கேட்டால் பணம் வரலன்னு சொல்கிறாங்க.